சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ரவியும் ஸ்ருதியும் மீனாவுக்காக மட்டும் இல்லை, நீத்து சிந்தாமணி பேச்சை கேட்டு நமக்கும் பிரச்சனை செய்யணும்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. ரவி இப்போவே நீத்துக்கிட்ட எதுக்கு அவங்க புதுசாக ஆரம்பித்த பூ கடைக்கு ரவியோட பேரை வைக்கணும், எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யணும்னு கண்டிப்பாக கேட்டே ஆகணும். மீனா, நீங்கள் எங்களை தேடி வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீத்துவை நான் சும்மா விட போகிறதே கிடையாது. அவங்க ஏற்கனவே வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் செஞ்சிட்ருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த வேலையவும் சரியாக செய்யாமல், அந்த ரெஸ்டாரண்ட்டையும் சரியாக நடத்தாமல், இப்போ பூக்கடை ஆரம்பிக்கிறதுலாம் அவங்க விருப்பம்தான். ஆனால் எதுக்கு ரவி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணுன்ற எண்ணத்தில் ரவியை தான் எனக்கு பிடிக்கும், ரவியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ பூக்கடை ஆரம்பித்து இப்படி ஒரு வேலை செய்கிறாங்களா? நான் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க போகிறதே இல்லை. ரவி, கண்டிப்பாக நீ வந்து இந்த விஷயத்தில் நீத்து பேச்சை கேட்கக்கூடாது, நீத்துக்கிட்ட கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. எதுக்காக நான் பேசணும்? அவங்க என்னதான் வந்து யோசித்து இப்படி வந்து அவங்க பூக்கடைக்கு என்னுடைய பேரை வச்சுருந்தாலும் நான் எப்படி அவங்கள கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, பார்த்தீங்களா மீனா, ரவி புரிஞ்சிக்க மாட்டார், நீங்கள் வாங்க மீனா, நான் வந்து நீத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஸ்ருதி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரவி யோசிக்கிறாரு, நீத்துவுக்கு வேறு வேலையே இல்லை, என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறது மட்டும்தான் இந்த நீத்துவுக்கு வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மீனா நீ பூக்கடை வச்சுருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு இங்கே வந்து நீத்துவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் மீனா அண்ணியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும், மீனா அண்ணியோட பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணியும் இங்கே வந்து நீத்துவும் நினைக்கிறாங்கன்னா, ஸ்ருதி வந்து இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்கார் ரவி. இங்கே நீத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரவிக்காகவே இந்த புது பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையெல்லாம் ரவிக்கு தெரிஞ்சால் தேடி வந்து சந்தோஷமாக பேசுவார். ரவி மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்னு, நான் ரவியை எவ்வளோ விரும்புகிறேன்னு ரவி புரிஞ்சுக்கணும். பேசாமல் ரவிக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நீத்து. அந்த சமயம் ஸ்ருதியும் மீனாவும் நீத்துவோட புது பூக்கடைக்கு வராங்க. என்ன ஸ்ருதி எதுக்கு என்னுடைய புது பிஸ்னஸை பார்க்குறதுக்காக வராங்க? பூக்கடைக்கு இவங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. மீனாவும் வராங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து அமைதியாக இருக்கும்போது அங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன புதுசாக பூக்கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்க்குறேன். என்ன ஸ்ருதி, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? இன்றைக்கி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நீத்து. நீ என்ன வேணாலும் செய், உனக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம், அதெல்லாம் நான் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் ரவி என் வீட்டுக்காரர் தானே, அது எப்படி அவர் இந்த பிஸ்னஸில் உனக்கு பார்ட்னராக இருப்பாருன்னு நினச்சியா? இல்லை ரவி மனசு மாறி உன்னை தேடி வந்து பேசுவாருன்னு நினச்சிட்ருக்கியா? எப்படி நீ வந்து இந்த பூக்கடைக்கு ரவியோட பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னுடைய விருப்பம். மீனா பூக்கடைன்னு மீனா மட்டும் பூக்கடை ஆரம்பிக்கும்போது எனக்கு பிடிச்ச ரவி பேரில் நான் பூக்கடை ஆரம்பிக்கக்கூடாதா? ரவி என்னைக்கா இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவார், எனக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்ருதி, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க. உங்களை நான் கூப்பிடவும் இல்லை, நீங்களாக வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன மீனா, நீங்கள் 2 பேருமே ஒரே வீட்டில் மருமகளாக இருக்கீங்க, 2 பேரும் இப்போ அந்த வீட்லேயும் இல்லை. இங்கே ஸ்ருதி புரிஞ்சிக்காம பேசுகிறாங்கன்னா நீங்களாவது அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, போதும், நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. இங்கே பக்கத்தில் நானும் பூக்கடை வச்சுருக்கேன், நீ வேணும்னே திட்டம் போட்டு எனக்கும் சரியாக பிஸ்னஸ் நடக்கக்கூடாது, ஸ்ருதியோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரணும்னு சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி பூக்கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு தான் பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுல்ல, ரெஸ்டாரண்ட் ஓனராக வேறு இருந்தியே, அப்புறம் என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் தலையிடுற, எங்கள் பிஸ்னஸில் தலையிடுற, ஏன் பிரச்சனை செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே இங்கே நீத்து சொல்கிறாங்க, என்ன மீனா இப்படி கோவப்படுறீங்க? ஏன் சிந்தாமணி தான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிரச்சனை செஞ்சீங்க, இப்போ சிந்தாமணிக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கவே இல்லை, ஆனால் நானும் புதுசாக இங்கே பூக்கடை ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்னை பார்க்க வந்துட்டீங்களா? ஏன் எனக்கும் பிரச்சனை செய்யணும்னு பார்க்குறீங்களா? சிந்தாமணி மாதிரி நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்க, எனக்கு பிரச்சனை செஞ்சால் சரியான பதில் கொடுப்பேன்.
அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, உங்களை பார்த்து நான் பொறாமப்படலை, பயப்படலை. அது மட்டும் இல்லை, எனக்கு என் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். என் வேலையை நான் ரொம்ப நேர்மையாக செய்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் என்னை தேடி வந்து கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே நானும் என் வீட்டுக்காரரும் எங்கள் கிடைக்கிற வேலையை நேர்மையாக செய்கிறதுனால. நீ சிந்தாமணி பேச்சை கேட்டு தானே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இந்த பிஸ்னஸ் எப்பயும் போல் நல்லபடியாக நடந்தால் பார்ப்போம். இதில் நாங்கள் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஸ்ருதி தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. இங்கே யார்கிட்டேயும் கேட்காம அது எப்படி இந்த கடைக்கு என்னவோ ரவி தான் ஓனராக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ரவியை நான் விரும்புகிறேன். எனக்கு ரவியை ரொம்ப பிடிக்கும். ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த பூக்கடைக்கு ரவியோட பேரை வச்சுருக்கேன். ரவி பூக்கடைன்னு நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிங்க நல்லாயிருக்கும்? ரவி என் வீட்டுக்காரருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நானே ரவியோட பேரை வைக்கல. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சுட்ருக்கேன். ஆனால் எந்த உரிமையில் நீங்கள் வந்து ரவிக்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செய்யலாம்? இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணலாம்? நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. பிஸ்னஸை பார்த்துக்கங்க. நாங்கள் கண்டுக்க போகிறதும் கிடையாது, தலையிட போகிறதும் கிடையாது. ஆனால் ரவியோட பேரை வச்சு நீங்கள் இப்படிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. முதல்ல பேரை மாற்றுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பூக்கடைக்கும் நீத்து பூக்கடைன்னு வைக்க வேண்டியதானே? நான் வந்து என்ன கேள்வி கேட்க போகிறேனா? இப்போவே நீயும் இந்த மாதிரி செய்யலை, அவ்வளவுதான். ஏற்கனவே என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாதான், நீ செய்கிறது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் மாமியார் வீட்டுக்கு போகணும்னு நானும் பிடிவாதமாக இருக்கேன். அதே மாதிரி மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணி தான் உன்கிட்ட இப்படிலாம் செய்ய சொன்னாங்களா? சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்கிறியே, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்கும்போது, என் வாழ்க்கையில் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் கவனமாக செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பார்க்க பிடிக்கல. என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்குன்னு நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என் அப்பாவும் என் அம்மாவும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை பற்றிலாம் பேச வேண்டாம். ரவியை நான் உண்மையாகவே விரும்புகிறேன். ரவி தேடி வந்து என்னை புரிஞ்சுப்பார், என்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்ற நம்பிக்கையோட தான் இப்படி வந்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்காக இதெல்லாம் என்னால் என்றைக்கும் மாற்றவும் முடியாது. ரவியை என்னால் மறக்கவும் முடியாது. உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீத்து சொல்லும்போது ஸ்ருதி ரொம்ப கோவமாக நீத்துவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நானும் போனா போதுன்னு பொறுமையா பேசிக்கிட்டே இருக்கேன். நீ வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டல்ல. சீக்கிரமாகவே உனக்கு சரியான பதில் கொடுக்குறேன். சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்கிறல்ல, உனக்கும் சிந்தாமணிக்கும் நானும் மீனாவும் சரியான பதில் கொடுக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு சரியாக இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினச்சி நீ திட்டம் போட்டு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் இப்படிலாம் செய்கிறேன்னு எனக்கு தெரியாதா? அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு தான் பூக்கடைய ஆரம்பித்தேன். அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த ஸ்ருதி வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சு தலகுனியை வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க நீத்து. இங்கே சிந்தாமணி வராங்க. நீத்து, என்னம்மா ஆச்சு? பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்ட, சந்தோஷமா இருக்கிற வேலையை பார்க்காம என்னம்மா அழுதுகிட்டே இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமா கேட்குறாங்க சிந்தாமணி. உடனே இங்கே நீத்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதால தானே இந்த புது பிஸ்னஸை ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ மீனாவும் ஸ்ருதியும் தேடி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ருதி ரொம்ப கோவமாக என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னது, மீனாவும் ஸ்ருதியும் உன்னை பார்க்க வந்தாங்களா? நீ எதுக்குமா அவங்கக்கிட்டலாம் பேசணும்? பொறாமையில் இப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதுக்காக எதுக்குமா நீ அழ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன செய்ய முடியும்? புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ரவி என்னை தேடி வருவார், என்னை புரிஞ்சுப்பாருன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ரவிக்காக தான் இந்த பூக்கடையை ஆரம்பித்தேன். ரவி மட்டும் என்னை விரும்பியிருந்தா, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்திருந்தா, ஏன் நீத்து தான் முக்கியம்னு என்கிட்ட பேசியிருந்தா, இதை விட பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பேன். ரவியை ஓனர் ஆக்கியிருப்பேன். ஆனால் ரவி என் பக்கம் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஸ்ருதி என்னடானா இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் செலவு பண்ணி இந்த புது பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னா எனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்திருந்தா கூட நான் இப்படியெல்லாம் வந்து அவமானப்பட்டிருக்க மாட்டேன். உங்கள் பேச்சை கேட்டதால தான் மீனாவும் ஸ்ருதியும் தேவையில்லாமல் வந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்போ தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்க, அவங்களுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறதா? நீ ஏமா மனசு மாறணும்? அவங்க தான் இனி உன்கிட்ட பேசுறதுக்கு பயப்படணும். நீ தான் அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும். நீ உண்மையாகவே ரவியை விரும்புகிறல்ல, அதனால் ரவி கண்டிப்பாக தேடி வந்து மனசு மாறி உன்னை புரிஞ்சுக்கிட்டு
உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் போறாரு. எனக்காக இந்த பூக்கடைய ஆரம்பிச்சிருக்க. அங்க மீனா சரியா பிசினஸ் செய்யக்கூடாது. மீனாவுக்கு எந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு யோசனையே சொன்னேன். நீ ஏம்மா கவலைப்படுற? எல்லாம் சரியாயிரும். அதான் நான் இருக்கேன்ல உனக்கு சப்போர்ட் பண்ண. மீனாவுக்கும், ஸ்ருதிக்கும் நீதாம்மா முதல்ல சரியான பாடம் புகட்டணும். அவங்க தேடி வந்து பிரச்சனை செஞ்சதுக்கு, நம்மளும் வந்து பிரச்சனை செய்வோம். அவங்களால என்ன செய்ய முடியும்? மீனா பொறாமையில இப்படிலாம் ஸ்ருதிய பேச வச்சிருக்கா. நீ பெருசா பூக்கடை ஆரம்பிச்சுட்ட. இனி எல்லாரும் பூ வாங்கணும்னா உன்னுடைய கடைக்கு வருவாங்க. உனக்கு நல்ல வருமானம் வரும். ஆனா, மீனாவுக்கு எந்த வருமானமும் வராம, அ பூக்கடைக்கு யாருமே வரலன்னா, அதான் இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? இனி மீனாவால பிரச்சனை வந்தா நான் பொறுமையா இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீத்து. சிந்தாமணி யோசிக்கிறாங்க. என்ன இந்த மீனாவும் ஸ்ருதியும் அமைதியா இருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது மீனாவுக்கு அந்த பூக்கடை இருக்கக்கூடாது. மீனா இனி பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நீத்துவுக்கு உதவி செய்கிற மாதிரி நானும் ஒவ்வொரு ஏற்பாடாக செஞ்சிட்ருக்கேன். மீனா இப்படிலாம் வந்து பேசிட்டு போயிருக்காளா? மீனா, நீ வேணும்னா நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு எனக்கு பிரச்சனை செஞ்சுருக்கலாம். உன்னால தான் இப்போ எந்த பிஸ்னஸும் இல்லாமல் எந்த வருமானமும் இல்லாமல் நான் இப்படி ஒரு நிலமையில இருக்கேன். ஆனால் நீத்துவும் நானும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதுனால இதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நீ வந்து பிரச்சனை செஞ்சால் நான் சும்மா இருந்துருவேனா? அமைதியாக இருந்துருவேனா? பார்க்குறேன் மீனா, எப்படி நீ முன்னேறி காட்டுறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். இனி உன்னால் முன்னேறவும் முடியாது, பிஸ்னஸ் பார்க்கவும் முடியாது. உனக்குன்னு பிரச்சனை செய்ய நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ நீத்தும் வந்துட்டாங்கல்ல, உன்னால் என்ன மீனா செய்ய முடியும்? இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு போக முடியும், அவ்வளவுதானே. பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக யோசிக்கிறாங்க சிந்தாமணி. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ரவி ரொம்பவே கோவமாக இருக்கிறத கவனிக்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ்கிட்டயும் விஜயா கிட்டேயும் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, ரவி வந்து சாப்பிட வரவே இல்லை, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து என்ன ரவி என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, வர வர எனக்கு சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும்போது, என்னாச்சு, அந்த ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா, ஸ்ருதியால் உனக்கு பிரச்சனை வருது அவ்வளவுதானே, ஸ்ருதி கிட்ட நானே பேசுகிறேனே, இதுக்காக ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க விஜயா. இல்லைம்மா, ஸ்ருதியால் பிரச்சனை வரல, அந்த நீத்துவால் தான் பிரச்சனை வருது அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும்போது, நீத்து புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. ஆனால் திரும்பி வந்ததுக்கப்புறமா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீத்து பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கும்போது எதுக்கு பூக்கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, நீத்து பூக்கடை ஆரம்பிச்சா உனக்கு என்ன ரவி, நீ உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே, நீத்துவால் இதில் பிரச்சனை வருதுன்னு எப்படி சொல்கிற, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ரவி சொல்கிறாரு, இங்கே நீத்து பூக்கடை ஆரம்பிச்சதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க எனக்காக தான் அந்த பூக்கடையை ஆரம்பிச்சாங்களாம். இப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பூக்கடைக்கு என் பேரை வச்சுருக்காங்க. ரவி பூக்கடைன்னு எனக்காக இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சாங்களாம். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா அண்ணியும் ஸ்ருதியும் இங்கே நீத்துக்கிட்ட பேச போயிருக்காங்க. நான் ரவியை விரும்புகிறேன், ரவிக்காக தான் இந்த பூக்கடையை ஆரம்பிச்சிருக்கேன், இந்த பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரவி தேடி வந்து என்னை புரிஞ்சுப்பாரு, மனசு மாறுவார், என்னை கல்யாணம் பண்ணிப்பாரு, அதனால் ரவி சீக்கிரமாகவே இந்த பூக்கடைக்கு ஓனராக வரப்போகிறாரு, நீங்களாம் என்னை கேள்வி கேட்காதீங்கன்னு பேசி இங்கே ஸ்ருதிக்கிட்டையும் மீனா அண்ணிக்கிட்டையும் பேசி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் சரியாம்மா? நான் வந்து ஸ்ருதியை மட்டும்தான் விரும்புகிறேன்னு இங்கே நீத்துவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னையும் ஸ்ருதியும் பிரிக்கிறதுக்காகவே நீத்து இப்படியெல்லாம் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நான் நீத்து பேச்சை கேட்க போகிறதில்ல, நீத்துக்கிட்ட பேச போகிறதில்லன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இப்படிலாம் செஞ்சால் ஸ்ருதி என்னை புரிஞ்சிக்க மாட்டா, ஸ்ருதி என் மேலே ரொம்ப கோவப்படுவா, ஸ்ருதி இந்த வீட்டு பக்கமே வர முடியாதுல்ல, அப்போ வேறு வழி இல்லாமல் நான் மனசு மாறிடுவேன் அப்படின்னு நீத்து மட்டும் யோசிக்கல. நீத்துவுக்கு இப்படி ஒரு யோசனை சொன்னதே சிந்தாமணி, உங்கள் ஃப்ரெண்டு தான். இப்படி இருக்கும்போது எப்படிம்மா சந்தோஷமாக இருக்க முடியும், நான் எப்படி தான் நிம்மதியாக இருக்க முடியும், அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சந்தோஷமாக உங்ககிட்ட பேச முடியுமா என்ன? இந்த நீத்துவால் எப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போதோ தெரியல, நீத்து இப்படி செஞ்சுருக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்போ ஸ்ருதி இதெல்லாம் யோசித்து எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. நீத்துவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்காக இப்படிலாம் செய்யணும்? ஆமாம், அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கிறாங்கன்னு சொன்னேன், அவங்க ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை பார்த்தேன், இப்போ அந்த வேலையை பார்க்காம எதுக்கு இவங்க இப்படிலாம் செய்யணும்னு கேட்கும்போது, அவங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறதுனால இவங்க என்ன செய்யன்னு தெரியாமல் இப்போ சிந்தாமணி பேச்சை கேட்டு சிந்தாமணி தான் ஏதோ திட்டம் போட்டு இப்படிலாம் நீத்துக்கிட்ட சொல்லி பூக்கடை ஆரம்பிக்க வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் மீனா அன்னைக்கு எந்த பிஸ்னஸும் நல்லபடியாக நடக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும். அவங்க நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்குது, ஆனால் எனக்கும் மீனா அண்ணி ஸ்ருதின்னு எங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, என்னது இது, நீத்துக்கிட்ட நான் பேசுகிறதே இல்லை, இங்கே மனோஜுக்காக பேச போனேன், நீத்து அப்போவே வந்து தேவையில்லாமல் பேசினாங்க,
உடனே இனி நீத்துக்கிட்ட பேச வேண்டான்னு கிளம்பி வந்துட்டேன். இப்போ எதுக்கு இந்த சிந்தாமணி நீத்து கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்யணும்? ஒன்றுமே புரியலையே. நீத்து செய்கிறதெல்லாம் சரியில்லை. இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டா. அது மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது. ஸ்ருதிக்கும் உனக்கும் பிரச்சனை செஞ்சால் ஸ்ருதி சீக்கிரமாகவே இந்த வாழ்க்கையே வேண்டான்னு முடிவெடுத்துட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பால. அப்படிலாம் நடந்தால் வேற வழி இல்லாமல் நீத்துவை புரிஞ்சுப்ப அப்படின்னு நீத்து திட்டம் போட்டுட்ருக்கா. அப்படிலாம் நடக்க விடவே கூடாது ரவி. தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நீத்து இந்த வீட்டுக்கு என்னைக்கு மருமகளாக வரக்கூடாது. என் மருமகனா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஸ்ருதி தான். ஸ்ருதியை சீக்கிரமாகவே நான் பார்த்து பேசி புரிய வச்சு இந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன். நீத்துவுக்கு சரியான பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாவுக்காக இல்லை ரவி, உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும்தான். மற்றபடி மீனாவோட பிஸ்னஸில் பிரச்சனை வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. என்னப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்க? எனக்காக மட்டும் பேசலை, மீனா அண்ணியும் இங்கே பூக்கடை தான் வச்சுருக்காங்க, அவங்களுக்காகவும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். வேணும்னே திட்டம் போட்டு நீத்துவும் சிந்தாமணி இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்காக அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, கோவப்படுவாங்கன்னு நினச்சா இப்போ வரைக்கும் அம்மா எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது இல்லை, இங்கே மீனாணி வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. ஏன் தான் அம்மா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு ரவி. என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. பாவம் மீனா இந்த நிலமையில ரொம்ப மனசு வேதனைப்படுவாளே. முத்துக்கிட்ட பேசி மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அண்ணாமலை. மீனா பூக்கடையில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இப்போ வரைக்கும் பூ வாங்க யாருமே வரல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்க வீட்டிலலாம் நம்ம பூ கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் எப்பயுமே பூ வாங்க வர யாருமே வரல. மாலை ஆர்டர் வேற கொடுத்துருந்தாங்க, அவங்களும் நம்மளை தேடி வரவே இல்லையே. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. வர வர நமக்கு சரியாக நம்ம நினைக்கிற வருமானம் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன செய்கிறதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க மீனா. அங்கே வர எல்லார்கிட்டேயும் அக்கா இன்னைக்கு நீங்கள் பூ கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்காக நீங்கள் கேட்ட பூவெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு மீனா அங்கே போய் பேசுகிறாங்க. இல்லை மீனா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வாங்கிட்டீங்களா? எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கும்போது அதான் நீத்து புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அங்கே தான் பூ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? நீத்து வேணும்னே நினச்ச மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் நீத்துவோட பூக்கடைக்கு போகிறாங்க, என் கடை பக்கமே வரமாட்டிக்கிறாங்க. அப்புறம் எப்படி எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு அங்கே கடையிலேருந்து மீனா ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஆனால் சிந்தாமணி பேச்சை கேட்டு நீத்து தேவையில்லாமல் அவங்களுக்கு தெரியலனாலும் இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு அடம்பிடிக்கிறாங்க, பிடிவாதமாக இருக்காங்க. என்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற நீத்து இங்கே ஸ்ருதியோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பூக்கடைக்கு எப்பயும் போல் முத்து வராரு. ஆனால் மீனா ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. என்னாச்சு மீனாவுக்கு? அப்படியே வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்வாளே, வேலையெல்லாம் முடிக்காமல் மீனா வீட்டுக்கு போகவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வீட்டுக்கு கிளம்பி வரும்போது மீனா அழுதுட்ருக்காங்க. உடனே அங்கே வந்த முத்து ரொம்ப பதட்டமா, மீனா என்ன மீனா, எதுக்கு மீனா அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லைங்க இன்னைக்கு பூக்கடையில் எந்த ஒரு வேலையும் நடக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு மீனா, ஒரு நாள் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நீத்து பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, எல்லாரும் இப்போ அவங்கக்கிட்ட பூ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கடைக்கு வரதே இல்லை. அவங்க கடை ரொம்ப பெரிய கடையாக இருக்குங்க. இவங்க கேட்குற எல்லா பூவும் நீத்துவோட கடையில் இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லைல்லங்க, இப்போ தானே இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். மாலை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து என்னன்னு கூட கேட்கல. அங்கே வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் நீத்து கடையிலேயே நாங்கள் தேவையான எல்லா மாலையும் வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க நமக்குன்னு வருமானம் வரும்? உங்களுக்கும் இப்போ பெரிய சவாரி எதுவும் கிடைக்கிறதில்ல. எனக்காவது நல்ல வருமானம் வந்தால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், பணம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. எல்லாம் சரியாயிரும் மீனா. வேணும்னே திட்டம் போட்டு ஒரு பக்கம் அந்த ரோகிணி, ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி, இப்போ நீத்து வேற, இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தான் இப்படிலாம் செய்கிறாங்க மீனா. நீ அதுக்காக சரியாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? என்ன மீனா, நீ சாப்பிடலைன்னா நானும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க மீனா. உடனே நீயும் சாப்பிடு மீனா, ஏதாவது நமக்குன்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசி சாப்பிட வைக்கிறாரு முத்து. மீனா கண் கலங்கி பேசிகிட்ருக்காங்க.
முத்து சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் இங்கே முத்து யோசிக்கிறாரு. மீனா தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா, யாருக்கும் பிரச்சனை செய்கிறதில்ல. ஆனால் சிந்தாமணி திருந்தாமல் ஏன் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்து செல்வம் ஃபோன் பண்ணுறாரு. முத்து, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கப்பா. நீ வந்து மீனா சிஸ்டர்கிட்ட சொல்லி சின்ன ஃபங்க்ஷன் தான், ஆனால் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செல்வம் இப்படி பேசிட்ட? கண்டிப்பாக மீனாவை கூப்பிட்டு வரேன். மீனா கண்டிப்பாக சரின்னு சொல்வா. இப்போ ஏற்கனவே சரியாக வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரும் வர மாட்டேங்குதுன்னு நாங்களே கஷ்டப்படுறோம். முன்ன மாதிரி எந்த ஒரு வருமானமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, நீ வந்து மீனா சிஸ்டரை கூப்பிட்டு வந்து இவங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்போது, அங்கே ஃபங்க்ஷனுக்கு மீனாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. மீனா சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் டெக்கரேஷன் ஆர்டரை செய்வேன் அப்படின்னு டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த சமயம் அங்கே சமையல் செஞ்சிட்ருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஆனால் இங்கே சாப்பாடெல்லாம் செய்ய வந்தவங்க இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. இத்தனை பேருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்காம அனுப்ப முடியாது. அங்கே வந்த செல்வம் அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாரு. இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா, ஆனால் இப்போ என்ன செய்ய முடியும்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, கவலைப்பட வேண்டான்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், நானே அவங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்த எல்லாருக்கும் மீனா உடனே சமைச்சு கொடுக்குறாங்க. வந்தவங்க எல்லாரும் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. மீனா தான், என் மனைவி மீனா தான் சமைச்சு கொடுத்தா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் முத்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. பரவாயில்ல, மீனா சிஸ்டருக்கு நிறைய திறமை இருக்குது. இங்கே ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் சமையல் ஆர்டர் எடுத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சரியாக சமைக்காததுனால மீனா சிஸ்டர் உடனே உதவி செய்கிறேன்னு வந்த எல்லாருக்கும் இவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. நல்ல வேலை முத்து, இந்த பிரச்சனையை உன்கிட்ட சொன்ன உடனே நீயும் மீனா சிஸ்டர் சமைச்சு கொடுப்பாங்கன்னு நீயும் அவங்களுக்கு உதவி செஞ்சதால 2 பேரும் எப்படியோ வந்த எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மீனா சிஸ்டர், நீங்கள் எவ்வளோ நல்லா சமைச்சிருக்கீங்க தெரியுமா, அதுக்காக இந்த பணத்தை வாங்கிக்கங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே, பணத்துக்காக நான் செய்யலை, அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் சமைச்சு கொடுத்தேன். இந்த பணம் வேண்டானே, டெக்கரேஷன் ஆர்டருக்காக மட்டும் பணம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா சிஸ்டர் பணம் வேண்டான்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு பூக்கடையில் சரியாக எந்த வருமானமும் வரமாட்டேங்குதுன்னு முத்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டான். அதனால தான் இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது, உடனே மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சதுக்காக மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும், உங்களுக்கு செஞ்ச உதவிக்காகலாம் எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாத்தியா, மீனா எல்லாருக்கும் உதவி செய்வா, ஆனால் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்கு சிந்தாமணி, நீத்து, ரோகிணின்னு ஒவ்வொருத்தரும் என்னென்ன பிரச்சனை செய்கிறாங்க, சமாளிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. எப்பயும் போல் மீனா வந்து பூக்கடைக்கு போகலாமா வேண்டாமா, அப்படியே போனாலும் யாரும் நம்ம கடையை தேடி வரமாட்டேங்கிறாங்க. மேனேஜர்கிட்ட பேசிட்டு இனி அந்த பூக்கடைக்கு நான் ஓனராக இருக்க விரும்பலை, வேறு யாருக்காவது இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருங்கன்னு சொல்லிட வேண்டியதான், நீத்துவுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும், வேறு என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு மீனா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, அங்கே மேனேஜர் தான் ஃபோன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப பதட்டமாக இருக்குது, எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் பேசி தானே ஆகணும், ஃபோன் பண்ணுறாங்கல்ல, நீ எடுத்து பேசு மீனா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா வந்து பேசுகிறாங்க. என்னன்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, நேற்று ஃபங்க்ஷன் நடந்ததில்ல, அங்கே நாங்களும் வந்திருந்தோம், நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அங்கே சாப்பாடு ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்கீங்க, நல்லா சமைச்சு கொடுத்தீங்க, உங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குன்னு நாங்கள் பாராட்டி பேசிட்டு வந்தோம், எங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வருது, நீங்கள் சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மீனா யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு கொடுத்தேன், அதுக்காக பெரிய பெரிய ஆர்டர்லாம் செய்ய முடியாதே, நமக்கு ஃபோன் பண்ணி இப்படி கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒரு பக்கம் பேரதிர்ச்சியோடு இருந்தாலும் சந்தோஷப்படுறாங்க மீனா. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் உடனே ஃபோன் பண்ணுறேன், என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இந்த ஆர்டர் எடுத்து செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், ஏன்னா நான் வந்து நேற்று தான் இத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன், மற்றபடி பெருசாக பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சமைக்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படி பேசுகிற, நீ சமைச்சு கொடுத்தது அவ்வளோ ருசியாக இருந்தது, வீட்டில் உங்களை பற்றி தான்மா பேசிக்கிட்டே இருந்தேன், உடனே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மீனா தான் சமைச்சு கொடுக்கணும்னு என் மனைவி சொன்னதுக்கப்புறமா தான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க, நான் பேசிவிட்டு கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. ஆனால் மீனா சந்தோஷமே இல்லாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. உடனே அங்கே வந்து சீதா, அக்கா என்னக்கா ஆச்சு, யாருக்கா ஃபோன் பண்ணாங்க,
எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற நீ வர வர உன்னுடைய முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. முத்துமாமா நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க சீதா. உடனே மீனா சொல்றாங்க, நீங்க தானங்க செல்வா அண்ணன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வீட்டில் நான் சமைச்சு கொடுத்தேன்ல, அங்கே வந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு பெருமையாக பாராட்டி பேசிட்டு போனாங்கல்ல. அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க தான் இப்போ ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்காங்க. நான் தான் வந்து சமைச்சு கொடுக்கணும். இந்த சாப்பாடு ஆர்டர் எடுத்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ நல்லா சமைக்க தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இங்கே சீதா சொல்கிறாங்க, என்னக்கா உனக்கா சமைக்க தெரியாது? நீ எவ்வளோ ருசியாக சமைப்பேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியுமே. அதான் எல்லாரும் நேற்று பாராட்டி பேசினாங்கல்ல. இப்படி உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்போது நீ பயன்படுத்திக்கணும். ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? சந்தோஷமே இல்லாமல் இருக்க? இதெல்லாம் நீ எங்ககிட்ட சந்தோஷமாக பேச வேண்டிய விஷயம். நீ என்ன ரொம்ப யோசிக்கிற? முத்துமாமா நீங்கள் பேச வேண்டியதானே? பூக்கடையில் இப்போ வேலைக்கு போகலாமா வேண்டாமா? யாரும் நம்ம கடைக்கு பூ வாங்க வரமாட்டிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கிறது? புது பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தல்ல. அதான் பிரச்சனை செய்ய சிந்தாமணி வேற இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியாலயம் பிரச்சனை வருதுன்னு நீ எவ்வளோ யோசிச்ச? ஆனால் இப்போ உன்னுடைய திறமைக்காக இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்னா வேண்டான்னு சொல்ல போறியா? அக்கா இந்த ஆர்டர்லாம் நீ நல்லபடியாக செஞ்சு கொடுத்தனா உன் மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வரும். நல்ல வருமானம் வந்துச்சுன்னா புதுசாக நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். உனக்கு நீயும் ஓனர் ஆயிருவ. நல்லா சம்பாதிக்க முடியும்ல. எதுக்குக்கா நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முன்னேறணும்னு நீ தானே சொல்வ அப்படின்னு இங்கே வந்து சீதா பேசிகிட்டு இருக்காங்க. சீதா சொல்கிறது சரிதான் மீனா, உனக்கு நிறைய திறமை இருக்குது மீனா. அதனால் கண்டிப்பாக நீ அவங்கக்கிட்ட இப்போவே ஃபோன் பண்ணி சரின்னு சொல்லிடு. இந்த சாப்பாடு ஆர்டர் எடுத்து செஞ்சால் நல்ல வருமானம் வரும். நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இதே மாதிரி நிறைய ஆர்டர் கிடச்சிதுன்னா சீக்கிரமாகவே நம்மளும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு நீ சொல்லியிருக்கல. உனக்கு நல்லா சமைக்க தெரியும். ஏன் வீட்டில் எல்லாரும் இப்போ வரைக்கும் நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடு தான் ருசியாக இருக்குன்னு பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. அம்மா சமைக்கிறத யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உன்னை பற்றி நாங்கள் எல்லாரும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம். நீ என்ன மீனா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? உன்னால் முடியும். நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இங்கே வந்து மீனாவை விட்டு கொடுக்காம இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சரிங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறமா இந்த ஆர்டர் எடுத்து செய்யலாம் நானும் முடிவெடுத்துட்டேன். உடனே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நீ இப்போவே ஃபோன் பண்ணி சரின்னு சொல்லிடு. இல்லையா வேற யாருக்காவது இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வரும்போது வேண்டான்னு சொன்னால் நாம தான் கஷ்டப்படணும் மீனா. ஏற்கனவே எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கும். வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். எல்லாத்துக்கும் நான் அப்பாவை எதிர்பார்க்க முடியாது. அப்பா பணம் கொடுப்பாங்கன்னு நான் யோசிக்க முடியாதுல்ல. நான் தானே நல்லா சம்பாதிச்சு அப்பாவை பார்த்துக்கணும் மீனா. இத்தனை வருஷம் என் குடும்பத்துக்காக அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போ எனக்கு சம்பாதிக்க எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கேன், சம்பாதிக்க முடியாமல் இருக்கேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். நீயாவது நல்லபடியாக முன்னேறணும். இப்போ நீ பூக்கடை ஆரம்பித்து முன்னேறக்கூடாதுன்னு சிந்தாமணி நீத்துவுக்கு வந்து யோசனை சொல்லி பூக்கடை ஆரம்பிக்க வச்சாங்கல்ல. இப்போ நீ வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா அவங்களால என்ன செய்ய முடியும்? நம்மளால் முடிஞ்ச வேலையை பார்க்கணும் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு இங்கே மீனா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த சாப்பாடு ஆர்டரை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக, நாளைக்கே வந்து எங்களை பாருங்கம்மா, என்னென்ன சமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன வர வர மீனா சரியாக பூக்கடை பக்கமே வரதில்லையே அப்படின்னு சிந்தாமணி கவனிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சிந்தாமணி. இங்கே நீத்து புதுசாக பூக்கடை ஆரம்பித்ததால் எல்லாரும் நீத்துவோட கடைக்கு வந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க. டெக்கரேஷன் ஆர்டருக்காக நீத்துவோட கடைக்கு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது மீனா எப்படி பூக்கடையில் வேலை பார்க்க முடியும்? மீனாவோட பூக்கடைக்கு இப்போ யாருமே வரதில்லை. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீத்துக்கிட்டே இந்த உண்மையை சொல்கிறாங்க. பார்த்தீங்களா நீத்து, இதுக்காக தான் திட்டம் போட்டு நீங்கள் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பூக்கடைக்கு ஓனராக இருக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். இப்போ நான் நினச்ச மாதிரியே மீனா பூக்கடைக்கு வரதே இல்லை. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் பிஸ்னஸில் பிரச்சனை செஞ்ச மீனா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் நினச்சதை அப்படியே செஞ்சிட்டிங்களே. அதே மாதிரி எனக்கும் ரவிக்கும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உதவி செய்யாமல் இருப்பேனான்னு சொல்லும்போது, நான் செய்கிற உதவிக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக என் பேச்சையும் கேட்பீங்கல்லன்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செய்கிறீங்க அப்படின்னு ரோகிணியும் விஜயாவும் எப்படி சிந்தாமணியை நம்புகிறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ரவியை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சிந்தாமணி. ரவி வந்து என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், எனக்கு உதவி செய்கிறது சிந்தாமணி மட்டும்தான் அப்படின்னு நீத்துவும் சிந்தாமணியை ரொம்பவே நம்புகிறாங்க. மீனா அங்கே ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. முத்து
இங்கே வந்து சந்திரான்னு எல்லாரும் மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறாங்க. மீனா அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க. வந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு யார் வந்து சமைச்சு கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது மீனா தான் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் மீனா தான் சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக மீனா கிட்ட சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசும்போது மீனா நல்லா சமைக்கிறாங்களே, அப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மீனாக்கிட்டே சாப்பாடு ஆர்டர் கொடுக்கலாம் போல அப்படின்னு மீனாவை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதே ஃபங்க்ஷனுக்கு இங்கே ரோகிணி வந்திருக்காங்க. மீனாவோட நிலமையை பார்த்துட்டு மீனா இப்போ சமைக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்களா, பூக்கடையில் எந்த ஒரு வருமானமும் வரலன்னு மீனா இப்படி ஒரு நிலமையில இருக்காங்களா, ஏற்கனவே விஜயாத்த வீட்டுக்கு மருமகளாக போக முடியல, இப்போ எப்படியும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு வேற வழி இல்லாமல் மீனா இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு வேணும்னே மீனாவை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க ரோகிணி. பார்த்தீங்களா மீனா, எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலமையில இருந்தீங்க, இப்போ நீங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறீங்க, சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறீங்க. இதே நீங்கள் பூக்கடையில் இருக்கும்போது பூக்கடைக்கு ஓனராக வேற இருந்தீங்களே, இப்போ உங்கள் நிலமையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யலை, அதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு. இனியும் உங்களால் முன்னேற முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு உதவி செஞ்சிருந்தா இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க ரோகிணி. இந்த சிந்தாமணியால் தான் பிரச்சனை வருதுன்னா என்னை இவ்வளோ ஏளனமாக பேசிட்டு போகிறாங்க ரோகிணி அப்படின்னு யோசனை பண்ண மீனா தன்னுடைய வேலையை ரொம்ப கவனமாக பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்கணும்னா என்னதான் இவங்க எல்லாரும் பிரச்சனை செஞ்சாலும் நான் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக இவங்க முன்னாடி நான் முன்னேறி காட்டணும். அப்போ தானே என் அருமை பெருமை என்னன்னு தெரியும், என் திறமை என்னன்னு இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகவே இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு மீனா வந்து அவங்க ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க கேட்டதை விட அவங்க நினச்சதை விட ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க. மீனாவுக்கு இதன் மூலமாக நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது. இனி சந்திராவும் பூக்கடைக்கு போக வேண்டாம், அவங்க மீனாவுக்கு உதவி செஞ்சால் போதும் அப்படின்னு மீனா எங்கெல்லாம் சமைக்க போகிறாங்களோ இங்கே முத்து மட்டும் இல்லாமல் உதவி செய்ய சந்திராவும் கிளம்பி போகிறாங்க. இங்கே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் மீனா வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்குது. மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம கூட தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், சமைக்கிறதுக்காக நான் இருக்கேன், ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக நீங்கள் இருப்பீங்க, என் அம்மாவும் அப்பப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போகட்டும், இத்தனை நாள் எங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு கஷ்டப்பட்டு பூக்கடையில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, இனியாவது எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரதுக்கு என் அம்மா விட மாட்டேங்கிறாங்க பாத்தியா மீனா அப்படின்னு சொல்லும்போது வேண்டவே வேண்டாங்க, எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம். இங்கே சிந்தாமணி அந்த பூக்கடையவே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி என்னென்ன பிரச்சனை செஞ்சாங்க, அந்த ரோகிணி தேடி வந்து ஏளனமாக பேசிட்டு போகிறாங்க, எனக்கு நீ உதவி செய்யலை அதான் உனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு, பூக்கடையில் இப்போ உனக்கு எந்த வேலையும் இல்லையா, பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறேன், பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டேன்னு என்னென்ன பேசினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லபடியாக சம்பாதிக்கணும் அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும், பூக்கடையில் மட்டும்தான் என்னால் சம்பாதிக்க முடியுமா, ஏன் எனக்கு பூ கட்டுற வேலை மட்டும்தான் தெரியுமா, நல்லா சமைக்கவும் தெரியும்னு நீங்கள் சொன்னதால தாங்க இப்போ நான் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் சமைச்சு கொடுக்குற அளவு முன்னேறி வந்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நீங்கள் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்யணும், நம்ம முதல்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் அவங்க புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் நீத்துவுக்கும் தெரிய வருது, இங்கே சிந்தாமணி ரோகிணின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. நீத்து சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் பூக்கடைக்கு வரல, அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க இப்போ நல்லா சம்பாதிக்கணும்னு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மீனாவுக்கு எவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கு தெரியுமா, மீனா வந்து சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. நீங்கள் மீனா வந்து எந்த வேலையும் பார்க்காம இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறீங்க. நான் வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தேன், உங்கள் பேச்சை கேட்டு இப்போ பூக்கடையெல்லாம் ஆரம்பிச்சேனே, எனக்கு கூட இப்போ சரியாக எந்த வருமானமும் வர மாட்டேங்குது, உங்கள் பேச்சை கேட்டதெல்லாம் சரியே இல்லை, எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டீங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, அது எப்படி முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிச்சிருக்க முடியும், அவங்களுக்கு வந்து இப்போ புதுசாக ரெஸ்டாரண்ட் வேற இருக்கா, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே, எவ்வளோ தான் பிரச்சனை செஞ்சாலும் முத்துவும் மீனாவும் மட்டும் எப்படி தான் முன்னேறி வராங்கன்னு தெரியல அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க சிந்தாமணி. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக ஆரம்பித்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. இங்கே மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. இங்கே அண்ணாமலை முத்து மீனாவை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. பரவாயில்ல மீனா, நீ நினச்ச மாதிரியே உனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு நினச்ச அதே மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனர் ஆகிட்ட. அது மட்டும் இல்லைம்மா, முத்துவும் இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான்.
கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அதே மாதிரி நம்ம செய்கிற வேலையில் உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு உனக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆனால் விஜயா உன்னை என்னைக்கும் பாராட்டி பேசினதில்ல. உனக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்னு நினப்பா. ஆனால் உன்னை புரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் உனக்காக இங்கே சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுத்து அதன் மூலமாக உனக்கு நல்ல வருமானம் வர இப்போ நீ நினச்ச மாதிரியே நல்லா சம்பாதிக்கிற. அதே மாதிரி ஓனர் ஆயிட்டம்மா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்ட. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாரு அண்ணாமலை. இங்கே ரோகிணி, சிந்தாமணி எல்லாரும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணியை நம்பி நான் ஏமாந்துட்டேன். இங்கே மீனாவுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக சிந்தாமணி வேணும்னே எனக்கு இந்த பூக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு சொன்னாங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்போ சரியாக நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டையும் கவனிக்கல, பூக்கடையவும் பார்த்துக்க முடியல. எனக்குன்னு எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் முத்து, மீனா அவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக முன்னேறணும்னு நினச்சி முத்துவும் மீனாவும் மட்டும் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அவங்க பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க நீத்து. சிந்தாமணியால் வந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து சிந்தாமணி ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காகவே இங்கே முத்துவும் மீனாவும் பிஸ்னஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.